இந்த 4ஆம் அதிகாரத்தில் ஏறி போகிறது யோவான் தானே ஒழிய சபை அல்ல. அப்படி பார்த்தா 1ஆம் அதிகாரத்திலேயே அவர் திரும்பி பார்க்கிறார். அதற்கு பிறகு 17ஆம் அதிகாரத்துல வனாந்தரத்துக்கு போகிறார். ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார் அப்படின்னு இருக்கிறது. அப்ப சபை வனாந்தரத்துக்கு போகுதா 17ஆம் அதிகாரத்துல? இது என்ன அர்த்தம்? 17ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல அவர் ஏறி போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் ஏன் இங்க வர போறாரு? சோ அப்ப என்ன அர்த்தம்னா அது யோவானை தான் குறிக்கிறதை ஒழிய சபையை குறிக்கவில்லை. சபையை குறிப்பதற்கான அடையாளங்கள் நிறைய இருக்கு பைபிள்ல. ஸ்திரீ அப்படின்னா சபைக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நகரம் ஒரு சிட்டி அப்படின்னா அது சபைக்கு அடையாளமே சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய எருசலேமை நகரம் என்று சொல்லுகிறோம், மணவாட்டி என்றும் சொல்லுகிறோம். இப்படி யோவானை சபைக்கு அடையாளமாய் ஆண்டவர் எங்கேயும் சொல்லல. சோ அந்த வசனத்தை வச்சுக்கிட்டு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இங்கே ஏறி வா அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. சபை பரலோகத்துக்கு போயிடுச்சு. சரி, அப்படியே போனாலும் 4ஆம் அதிகாரத்தில் சிங்காசனத்தை பார்க்கிறார். ஆனால் அந்த இடத்தில் சபையை பார்த்ததாக சொல்லவில்லை. சிங்காசனத்தை பார்க்கிறார், அதுல ஒருவர் வீற்றிருக்கிறார். அங்கே அவரை சுற்றி 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள், 4 ஜீவன்கள் இருக்கிறது, 7 ஆவிகள் இருக்கிறது, கண்ணாடி கடல் இருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல சபையை பார்த்ததாக யோவான் சொல்லவில்லை. 5ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது சிங்காசனத்தில் நீடித்த ஆயுசுள்ள அவர் வீற்றிருந்தார். அவர் கையில ஒரு புஸ்தகம் இருந்தது. அந்த முத்திரை ஒரு உடைக்கக்கூடாதா இருந்தது. அதெல்லாம் அங்க இருக்கு. அங்கேயும் 24 மூப்பர், 4 ஜீவன் இருக்கிறாங்க. ஆனா அங்கேயும் சபையை பார்த்ததாக சொல்லவில்லை. அப்ப சபை எப்போ பரலோகத்துல இருக்கு அப்படின்னு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்துலதான் சபை பரலாங்க சிங்காசனத்துக்கு முன்பாக நிக்குது. சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் அப்படின்னு இருக்கு. எதுக்காக உங்களுக்கு நான் இதை விளக்கமா சொல்லிட்டு போறேன் அப்படின்னு கேட்டா, ஒரு சாரார் என்ன பண்றாங்க, இல்லைங்க அவர் தப்பா பிரசங்கம் பண்றாரு, சபை அப்படிலாம் 4ஆம் அதிகாரத்திலே போயிடும், 6ஆம் அதிகார காரியெல்லாம் இப்போ வராது அப்படின்றாங்க. அதனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ன்றதுலாம் எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு நஷ்டம். என்ன நஷ்டம் அப்படின்னா, ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கும் போது அது நடக்குதுன்னே தெரியாம அதுக்கு நடுவில் நம்ம இருந்தோம்னா நாம் அறியாத ஜனங்கள். இப்ப உதாரணத்துக்கு இயேசு பிறந்துட்டாரு, இயேசு பிறந்து பெத்லஹேம்ல இருக்காரு. ஆனா ஏரோதுக்கு அது தெரியவில்லை. அது ஏரோதுக்கு அவங்க நாட்டுல அவங்க ரட்சகர் பிறந்திருக்கிறாரு, யூதருக்கு ராஜா பிறந்தாரு, அவனுக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, வானசாஸ்திரிகள் தேடி கண்டுபிடிச்சு வராங்க, அவங்களுக்கும் அவர் எங்க இருக்காரு தெரியல. அதுக்கு பிறகு 1.5 வருஷம் கழிச்சுதான் ஏரோது கண்டுபிடிக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு காரியம் நடக்கும்போது அந்த காரியம் நடக்கிறது நமக்கு தெரியணும், வேத வாக்கியத்துல இருக்கிறது நமக்கு தெரியணும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அறிவின்மையால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அப்படிங்கிறார். எழுதிலாம் கொடுத்துட்டார். அதை படிச்சு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்ம மட்டும் கொடுத்துருக்கிறார். அதுலயும் பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அதுக்கு நீங்க விளக்கம்னா நீங்க கொடுக்க வேண்டாம், விளக்கத்தையும் அவரே கொடுத்து வச்சிருக்கிறார். தேடி கண்டுபிடிச்சு ஆராய்ந்து படிக்கணும், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது, நீங்க நடக்கிற சம்பவத்தை புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஒரு கூட்டம் என்ன சொல்லிடுதுன்னா, இதெல்லாம் இப்ப இல்லைன்ட்டு தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டுட்டு அவங்க பாட்டுன்னு ஈஸியா போயிடுறாங்க. ஆனா நீங்கள் தான் அது சஃபர் ஆகிறீர்கள் கேட்கிறவர்கள். அதனாலதான் உங்களுக்கு சொல்றேன், 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வெளிப்பட்ட விசேஷ காரியங்கள்ல பாதி நம் கண்களுக்கு முன்பாக நடந்து முடிஞ்சிடுச்சு. பாதி முடிஞ்சிருச்சு, இன்னும் பாதியில் தான் நம்ம இருக்கிறோம். சோ அதுல ஒண்ணுதான் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளிப்பட்ட விசேஷம் நீங்கள் வாசிச்சது. அது இயேசு கிட்ட மத்திய 24 வரைக்கான அடையாளங்கள் என்னன்னு கேட்ட போது அவர் சொன்ன கொள்ளை நோய்க்கான அடையாளம். எப்படி சொல்றீங்க அந்த கொள்ளை நோய்க்கான அடையாளம் அப்படின்னு கேட்டா, நான் அந்த வசனத்தை ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வரேன், நீங்க அதை கவனிச்சுட்டே வாங்க. அப்போ உங்களுக்கு வசனமும் புரியும், நடந்த சம்பவமும் புரியும். அந்த 4வது வசனத்துல, இதோ ஒரு சிவப்பு குதிரை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அது மேல ஏறி இருக்கிறவனுக்கு என்ன கொடுக்கிறாரு? ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கிறார். ஒரு தூதன் கையில பட்டயம் கொடுத்தால், அவன் கையில ஒரு பட்டயத்தை கொடுத்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வாசிங்க 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 3 வருஷ பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயமும் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு உண்டாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. கர்த்தருடைய பட்டயமாகிய ஒருவேளை நீங்க நினைக்கலாம், கர்த்தருடைய பட்டயத்துக்கு எபேசியர் 6ல வேத வசனம்னு இன்னொரு விளக்கமும் இருக்கு, இங்க கர்த்தருடைய பட்டயத்துக்கு கொள்ளை நோயின்னு இருக்கு, எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நல்லா வாசிக்கும் போது இந்த இடத்துல தூதன் கையில் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதே அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. 16. தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன்
உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அது எருசலேமின் மேல் நீட்டியிருக்க கண்டான். இங்க வசனம் சொல்லுது, தூதன் பட்டயத்தை பிடித்து எருசலேம் மேல் நீட்டி இருக்க கண்டான். அன்னைக்கு என்ன வந்துச்சு எருசலேம்ல? 14வது வசனம் வாசிங்க. 14. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார், அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள். அப்படின்னா ஒரு தூதன் கையில பட்டயத்தை கொடுத்தால் அவன் அதை எந்த பட்டணத்துக்கு நேரம் நீட்டானோ அந்த பட்டணத்தில் கொள்ளை நோய் வரும் என்று சொல்லி அர்த்தம். அப்போ அவன் கையில் பட்டயத்தை கொடுப்பதுக்கு என்ன அர்த்தம்னா கொள்ளை நோய் அப்படின்னு அர்த்தம். இப்போ சிவப்பு குதிரை குத்து பார்க்கிறோம், அது ஒரு கொள்ளை நோய் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த குடித்திருந்தவன் ஒரு பெரிய பட்டயத்தை எடுத்திருந்தான். அடுத்து இந்த கொள்ளை நோய் எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமி முழுக்க வரும் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதே 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிறது, அவர் 2ஆம் முத்திரை உடைக்க கண்டேன், 2ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன், இதோ ஒரு சிவப்பு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்போ வசனம் தெளிவா இருக்குது, இது பூமியில தான் முழுக்க வரும், பூமி முழுக்க ஒரு கொள்ளை நோய் வரும், அதான் அர்த்தம். அடுத்தபடியாக அந்த கொள்ளை நோய் எப்படி மரணத்தை கொண்டு வரும்? அதே வசனம் சொல்லுது, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக வரும். அந்த வசனத்துல நீங்க வாசிக்கிறதெல்லாம் நீங்க 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளிப்படுத்தின விஷயத்தை வாசிக்கிறீங்க. பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமி முழுக்க ஒரு கொள்ளை நோய் வரும். இதுதான் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருக்கு. சரி, இந்த கொள்ளை நோய் எப்போ வரும்? அடுத்த கேள்வி, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொள்ளை நோய் எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சகரியாவின் புஸ்தகத்துக்கு திரும்புங்க. சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கள். சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறியிருந்த ஒரு புருஷனை கண்டேன். அங்க அதுதான் வாசிக்கிறோம், இதோ ஒரு சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருக்கிறது. எங்க? 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளிப்படுத்தின விஷயத்தை வாசிக்கிறோம். திருப்பி 6:4 வாசிங்க. வெளிப்படுத்தல். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு. போதும், அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு. இப்போ வாசிங்க, சகரியா 1:8 வாசிங்க. இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த புருஷனை கண்டேன். ரெண்டும் ஒண்ணுதான். இது ரெண்டும் ஒரே காரியத்தை சொல்றாரு. சகரியாவுக்கு என்ன தீர்க்கதரிசனம் வெளிப்படுத்தப்பட்டதோ அதுதான் யோவானுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனா ஒரு பகுதி சகரியா கிட்ட இருக்கு, ஒரு பகுதி யோவான் கிட்ட. அதே மாதிரி தான் தானியேல் கிட்ட ஒரு பகுதி இருக்கும், யோவானு கிட்ட ஒரு பகுதி இருக்கும். ஆண்டவர் மொத்த தீர்க்க தரிசனத்தையும் ஒரே ஆள்கிட்ட கொடுக்காம அதை ஷேர் பண்ணி 4 பக்கம் பிரிச்சு வச்சிருக்கிறார். இதைத்தான் தேடி கண்டுபிடித்து ஆராய்ந்து வாசியுங்கள், அது ஜோடு இல்லாமல் இருக்காது அப்படின்பார். சோ நாம இதை தேடி கண்டுபிடிச்சு வாசிச்சாதான் புரியும். இப்ப சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருக்கிற ஒரு ஆளை நாம் பார்க்கிறோம். அந்த ஆள் என்ன சொல்றார் வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல. அப்ப இந்த கேள்வி எப்ப கேட்கப்படுது? அந்த தூதன் எப்ப கேட்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா 70 வருஷம் கழிச்சு கேட்கிறான். இந்த 70 வருஷமாய் யூதா பட்டணங்கள் மேலும் எருசலேமின் மேலும் எந்த மட்டும் நீர் கோபமாய் இருப்பீர் அப்படின்னு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் வந்தது, விடுதலையானது எப்பன்னு கேட்டீங்கன்னா 1948 மே மாசம் 14ஆம் தேதி அவர்கள் விடுதலையானார். அதாவது தனி நாடு பிரகடனப்படுத்தப்பட்டது. அப்படி பிரகடனப்படுத்தப்பட்டு சரியா 70 வருஷம் அப்படின்னு நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 2018 கரெக்டா பாத்தீங்கன்னா 2018. இப்ப இந்த கேள்வி ஒரு உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன். இந்த கேள்வி என்ன கேட்கப்படுகிறது? 2018 இந்த கேள்வி கேட்கப்படுகிறது, முடியும் போது கேட்கப்படுகிறது, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் எருசலேமின் மேல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் அந்த கேள்வி 70 வருஷம் கழிச்சு கேட்கப்படுதுன்னா 1948 இஸ்ரவேல் வந்துருச்சு, 1967 எருசலேம் பட்டணம் வந்துருச்சு. ஆனால் இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் வந்தது 2018. அது வரைக்கும் இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் மாறல. எருசலேம் 2018 மாறுது. அப்பதான் இந்த வசனம் சொல்லப்படுது, இந்த 70 வருஷமாய் எருசலேமின் மேலும். ஏன்னா எருசலேம் அவங்களுக்கு தலைநகரா மாறினாதான் அபிஷியலாக கேபிட்டல் சிட்டி. அப்ப சரியா 70 வருஷம் கழிச்சு, உங்க புரிதலுக்காக சொல்றேன், 2018 முடிஞ்சு 2019 கேட்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க உங்க புரிதலுக்காக. ஆனா அதுதான் உண்மையும் கூட. 70 வருஷமாய் சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்கள் மேலும் எந்த மட்டும் நீர் கோபம் கொண்டிருப்பீர் அப்படின்னு கேட்கிறாங்க.
இப்ப அதுக்கு மறுமொழியாக கர்த்தர் சொல்றது என்ன? 15வது வசனம் வாசிங்க. 1:15. நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் சேட்டை அதிகரிக்க சேடினபடியினால் சுகமாய் வாழ்கிற புறஜாதிகள் பேரில் நான் கடும் கோபம் கொண்டேன். இப்ப வசனம் சொல்லுது, பூமி முழுக்க புறஜாதியார் மேல கர்த்தருடைய கோபம் பற்றி எரிகிறது என்று சொல்லுகிறது. 70 வருஷம் முடிஞ்ச பிறகு இப்ப இந்த சிவப்பு குதிரை செய்யறது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, அதே சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசன வாசி. சகரியா 6:7 வாசி. சிவப்பு குதிரைகளோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றித் திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர், போய் பூமியில் சுற்றித் திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியிலே சுற்றித் திரிந்தன. இதுதான் அங்க வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 6:4 பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. இப்ப இந்த சிவப்பு குதிரை 70 வருஷம் கழிச்சு, 1948 இருந்து 70 வருஷம் 2018 கழிச்சு 2019 இந்த சிவப்பு குதிரை பூமி முழுக்க சுத்தி திரிய புறப்படணும். புறப்படுறது மட்டுமல்ல, இது போய் ஒரு மரணத்தை கொண்டு வரும். உலகம் முழுக்க எப்படி மரணத்தை கொண்டு வரும்? ஒரு கொள்ளை நோயாக மரணத்தை கொண்டு வரும், ஒரு வியாதி வழியாக. அந்த வியாதி எப்படி வரும்? ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக வரும். இப்ப நீங்க ஒரு காரியத்தை மறந்திருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். 2019 அப்படியே இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுதலாக கோவிட் என்று சொல்லக்கூடிய கொரோனா வந்தது. உலகம் முழுக்க பூமி அனைத்துக்கும் வந்துச்சு. ஏறக்குறைய 185 நாடுகளுக்கு மேல வந்தது. அது எல்லா நாடுகளிலும் மரணத்தை கொண்டு வந்தது. ஆனா அது எப்படி பரவுச்சு, எப்படி மரணத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. நீங்க அந்த வார்த்தையை மறந்திருக்க மாட்டீங்க. குவாரண்டைன் அல்லது தனித்திரு, விழித்திரு, விலகிரு இதெல்லாம் சொன்னாங்க. ஏன் அப்படி எல்லாரையும் தனித்திருக்க சொன்னாங்க? அப்படி விலகி இருங்கன்னு ஏன் சொன்னாங்க? பொதுவா வியாதி வரும்போது சொல்லுவாங்க, சில ஜுரம்லாம் கோல்டு எல்லாம் பிடிச்சா அவங்களை விட்டு கொஞ்சம் தனியா இருங்க, உங்களுக்கு பரவும், வைரல் ஃபீவர் அப்படிம்பாங்க. ஆனால் அத்தனை பேரும் உலகம் முழுக்க தனியா இருங்க, ஒவ்வொருத்தரும் தனியா இருங்க. அது மட்டுமல்ல, மரணம் வர்றது அப்படி ஒரு நடந்துச்சான்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்த பிறகு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தான் மையம், உலகத்தினுடைய கடைசி காலம். அவன் வந்தானா உலகத்தினுடைய கடைசி காலம்னு அர்த்தம். ஓசியா 3:4-5 சொல்லுது, கடைசி நாட்களிலே இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவார்கள். சோ அவன் வரானா அது கடைசி காலம். அவங்க வந்து சரியா 70 வருஷம் கழிச்சு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதா. சைனால ஊகான் மாநிலத்துல ஒரு கொள்ளை நோய் ஆரம்பிச்சதுன்னு சொன்னாங்க. அது உலகம் முழுக்க வந்துச்சு. அத்தனை நாட்டுக்கும் எப்படி பரவுச்சுன்னா, ஒரு மனுஷன் வழியாக இன்னொரு மனுஷனுக்கு. முதல் அலை ஒருத்தர் வழியா ஒருத்தருக்கு, 2வது அலை ஒருத்தர் வழியா 4 பேருக்கோ 8 பேருக்கோ பரவுச்சு, 3வது அலை ஒருத்தர் மூலமா 32 பேருக்கு. இப்படி அது அப்படியே மனுஷன் வழியா தான் பரவுச்சு. உலகம் முழுக்க பெரும் மனுஷன் வழியா. அதைத்தான் பைபிள் சொல்லுது, 1900 வருஷத்துக்கு முன்னாடி பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக அப்படின்னு. அப்ப இவ்வளவு துல்லியமான தீர்க்க தரிசனம் நமக்கு உண்டு. ஆண்டவர் இதை மகத்துவமாய் எழுதி வச்சிருக்கிறார். சகரியாவின் புஸ்தகத்தில் கொடுத்து வச்சிருக்கிறாரு. யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷத்தில் கொடுத்து வச்சிருக்கிறாரு. கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய சம்பவங்களாக ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். இத்தனை துல்லியமான ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு அது நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறுகிறது. இதை அப்படியே எடுத்து ஒரு ஷார்ட் ஃபார்மா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், எந்த ஒரு விஷயத்தையும் டாபிக்கா நீங்க எழுதுவீங்க. எக்ஸாம் எழுதுறவங்களா இருக்கட்டும், அல்லது ஒரு எதையாவது கட்டுரை ஏதாவது எழுதுறவங்களா இருக்கட்டும், எழுதும் போது என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு பேராகிராஃபுக்கு மேல அந்த பேராகிராஃப்ல எதை பத்தி எழுத போறீங்க அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுப்பீங்க. சில லெட்டர்ஸ் எழுதும்போது சப்ஜெக்ட் அப்படின்னு போடுவாங்க. அந்த மாதிரி இந்த 7 பாயிண்ட்டும் மிக முக்கியமான 7 பாயிண்டா ஆண்டவர் கொடுக்கிறார். கொடுத்தது மட்டுமல்ல, அந்த 7க்கான விளக்கத்தை பின்னாடி கொடுத்து வச்சிருக்கிறார். இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னபடியே இந்த கொள்ளை நோய், சோப்பு குதிரை ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படி, அது அடுத்த முக்கியம். போய் கேட்டு பாருங்க, கொரோனால விழுந்த நாடுகள் தான் இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. பல நாடுகள் கொரோனா மிகப்பெரியதான பொருளாதார வீழ்ச்சி, மிகப்பெரிய மரணம், மிகப்பெரியதான மாற்றத்தை கொண்டு வந்தது. டிஜிட்டலி பெரிய மாற்றம் வந்தது, எக்கனாமிக்கலி பொருளாதாரத்தில் பெரிய மாற்றம் வந்தது. அதே நேரத்தில் மக்களுடையதான உடம்புல பெரிய மாற்றம் வந்தது. அந்த ஊசியின் வழியாக இப்படி பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் நடந்துச்சு. பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான காரியம் நடைபெற்றது. ஆண்டவர் சொன்னபடியே 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் நம் கண்களுக்கு முன்பாக 100% நிறைவேறியது.
இத்தனை துல்லியமாய் ஆண்டவர் சொல்லியும் எழுதி கொடுத்தும் இதை படிக்காமல் அல்லது இதை கேட்காமல் விட்டது யாருடைய குற்றம்? நீங்க 6ஆம் அதிகாரம் அப்புறம் தான் நடக்கும்னு சொன்னதுனால 4ஆம் அதிகாரத்தோடு கூட உங்க மைண்ட் செட் எல்லாம் சபை தியானிக்கத்தோட நின்றுச்சு. பெரும்பான்மையான பைபிள் காலேஜ் எல்லாம் போய் கேட்டா 3ஆம் அதிகாரம் வரைக்கும் தான் எடுக்கிறோன்றாங்க. ஏன்னு கேட்டா அது வருகையோட முடிஞ்சிருது, அதுக்கு பின்னாடி உள்ளது அவங்களே தியானிச்சுட்டோங்கிறாங்க. ஆனால் வருகை 7ஆம் அதிகாரத்துல தான் இருக்கு. 6ஆம் அதிகாரத்தில் உள்ள காரியங்கள் நடக்குது. இதை படிக்காததுனால அல்லது வாசிக்காததுனால தியானிக்காததுனால இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்குது. இதுக்கு முன்பதாகவே கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு. நாம் தெரிந்திருந்தால் இதிலிருந்து நாம் ஒரு மிகப்பெரியதான மாற்றத்தை கொண்டு வந்திருக்க முடியும். என்ன கொண்டு வர முடியும்? இப்போ நினிவேக்கு அழிவு வருதுன்னு முன்னாடியே தெரியுது. ஜனங்கள் உடனடியாக ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து அந்த அழிவு வராதபடி தடுத்து நிறுத்தி தள்ளி போடுறாங்க. இப்ப எகிப்துல ஒரு அழிவு வருது. அந்த அழிவு வரது தெரிஞ்ச உடனே அதுல தப்பிக்கிற வழி என்ன? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நிலைக்கால்கள்ல பூசி வீட்டுக்குள்ளேயே தங்கி அவங்க தப்பிக்கிறாங்க. அதே மாதிரிதான் ஒரு அழிவு வரப்போது அல்லது ஒரு கொள்ளை நோய் வரப்போகுதுங்கிறத முன்னாடியே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இந்த காரியத்தை சொல்லியும் நீங்கள் நானும் கேட்டிருந்தால் அல்லது படித்து புரிந்திருந்தால் நாம் மிக துல்லியமாய் ஆயத்தப்பட்டிருப்போம். அதனாலதான் இந்த காரியத்தெல்லாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் மிக தெளிவாக ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் சொன்னார். ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் சபைகள்ல பேசுறதே குறைஞ்சிருச்சு. ஆவியானவர் பேசுறாதானே இதெல்லாம் சொல்லுவாரு. இப்போ ஒரு அழிவு வரப்போது, அழிவுனே விட்டுங்க, எந்த ஒரு காரியமும் நடக்க போது அதை முன்பதாகவே தம்முடைய ஊழியர்களுக்கு தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்துவேன்னு கர்த்தர் சொல்றார். இந்த காலத்துல இருந்து இல்ல, ஏனோக்கு காலத்துல இருந்து அவரே பூமியை நியாயத்திற்க கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான் இருக்கு. அதுக்கப்புறம் நோவா பிரசங்கித்திருக்கிறார். அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு சோதோமுடைய அழிவை பத்தி சொல்லப்படுகிறது. என் தாசனாகி ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ ஆண்டவர் சொல்றார். அதற்கு பிறகு நீங்க எல்லா பரிசுத்தவான்களையும் எடுங்க, எத்தனை தீர்க்கதரிசிகளை எடுங்க, எல்லாருக்கும் கர்த்தர் முன்பதாகவே சொல்றார். இப்படி நடக்கும், இப்படி நடக்க போது, நினிவேவின் பாரம், தீருவின் பாரம் ஆண்டவர் சொல்றார் ஒவ்வொன்றுக்கும். ஆனால் நம்ம காலத்துல ஏன் சொல்லல? நம்ம காலத்துல ஏன் அது தெரியல அப்படின்னா, உங்க கையில அவர் எழுதி கொடுத்த வேதம் இருக்கு, அது கையில இருக்கு. அதை எழுதின பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆனா பைபிளும் இருக்கு, எழுதுனவரும் இருக்கிறாரு, ஆனா உங்களுக்கு தெரியல. அப்ப யாருடைய மிஸ்டேக்? அது எப்படி ஆண்டவரை போய் நம்ம குறை சொல்ல முடியும்? ஆவியானவர் சபையில பேசுறதுக்கு இடம் கொடுத்தாதானே ஆவியானவர்கிட்ட பேச முடியும். இப்ப கடைசி காலத்துல பெரும்பான்மையான சபைகள்ல ஆவியானவருக்கே இடம் இல்லை. ஆவியானவருக்கே அவரே 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசணும்னா ஆவியானவருக்கு பேச டைம் இல்லை. 20 நிமிஷம் தான் டைம் இருக்கு, 25 நிமிஷம் தான் டைம் இருக்கு. ஆண்டவருக்கே அவ்வளவுதான் டைம் கொடுக்குறான், அதுக்கு மேல இல்ல. ஏன்னா இன்னைக்கு எவ்வளவு நேரம் வசனம் பேசுறதுங்கிறத விட எத்தனை ஆராதனை நடத்தணுங்கிறத இப்ப எல்லாருக்கும் முக்கியம். ஒரு நாளைக்கு 10 ஆராதனை, 7 ஆராதனை, 8 ஆராதனை. ஆனா ஆராதனை எவ்வளவு நேரம் செய்தி? 20 நிமிஷம். உடனே கேட்பாங்க, 20 நிமிஷம் செய்தி போதுமா அப்படின்னா அமெரிக்கால அப்படித்தான் கொடுக்குறாங்க. அமெரிக்கால கொள்ளு திம்பா நீங்க திம்பீங்களா? இன்னைக்கு ஒரு கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கு, அமெரிக்காவை பார்த்து சூடு போடுற கூட்டம், ஐரோப்பாவை பார்த்து சூடு போடுற கூட்டம். அவங்ககிட்ட என்ன இருக்கு இல்லைங்கிறது முக்கியம் இல்லை, உங்ககிட்ட வசனம் இருக்கு, அதான் முக்கியம். ஆவியானவர் பேசுவதற்கு சபையில இடம் இல்லை. இன்னைக்கு பேசுறாதானே வரப்போற காரியங்களை குறித்து உனக்கு அறிவிப்பார். யோவான் 16 சொல்லுது, ஆவியானவரை பத்தி சொல்லும் பொழுது வரப்போற காரியங்களை உனக்கு சொல்லுவார்னு இருக்கு. இன்னைக்கு சொன்னாரா? இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது, குறைஞ்சபட்சம் 2 கோடி பேர் செத்துருக்கிறாங்கன்னு உலக சுகாதார மையம் அறிவிச்சிருக்கு. உலகம் முழுக்க ஒரு 1,80,000 பேர், 1,80,000 பேர் இருக்கிற நினிவே பட்டணத்துடைய அழிவுக்கே கர்த்தர் பரிதவிச்சார் இருக்கு. ஐயோ இவ்வளவு பேர் இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசத்துல ஜனங்க இருக்கிறாங்களப்பான்னு கேட்டார். ஆனா இங்க 2 கோடி பேர் செத்து போயிருக்கான். இதை எப்படி கர்த்தர் சொல்லாமல் இருப்பார்? எப்படி எழுதி கொடுக்காமல் இருப்பார்? உலகத்துக்கு தெரியாவிட்டால் நியாயம். ஏன்னா அவங்க கையில வேதம் இல்ல. கையில வேதம் வச்சிருக்கிறீங்கல்ல, வார வாரம் செய்தி கேட்கறீங்கல்ல, அப்போ அதுக்கு முந்தின வாரமா சொல்லி இருக்கணுமே. உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வெளிப்பாடு இருக்கு. அது என்ன வெளிப்பாடுனா, டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி நைட்டு தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் பேசுவார். மிச்சம் 364 நாள் அவர் ஊமையாயிடுவார். 31ஆம் தேதி நைட்டு, ஜனவரி மாசம் 1ஆம் தேதி காலையில தீர்க்க தரிசனம் பேசுவார். அதுவும் 19 மொத்தத்துக்கும் பேசி முடிச்சுடுவார். 12 மாசத்துக்கு தேவையானதை கொடுத்துருவார். எசேக்கியேலை கூப்பிட்டு 6ஆம் வருஷம் 6ஆம் மாசம் 5ஆம் தேதி பேசுவார்.
ஆனா இப்ப இருக்கிற எஸ்ஐகேலா இருந்தா 1ஆம் தேதியே பேசி முடிச்சிடுவார், நடுவில் பேச மாட்டார். நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க, உங்க தீர்க்கதரிசிகளும் அப்படிதான் இருக்காங்க. திருப்பியும் சொல்றேன், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. தீர்க்கதரிசிகளுக்கு பின்னால், தீர்க்க தரிசனங்களுக்கு பின்னால் போவீர்களானால் 2020 ஜனவரி மாசம் 1ஆம் தேதி கோவிட் வரும், கொரோனா வரும் உங்கள் தீர்க்க தரிசிகளில் யாராவது சொன்னார்களா? 2 கோடி பேர் சாக போறான்னு முன்னறிவிச்சாங்களா? அந்த வருஷமும் என்ன சொன்னாங்க? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், பகிலி பெருக பண்ணுவார், அப்படி ஆக்குவார், இப்படி ஆக்குவார். 10 அடிச்சு விட்டாங்க, நீங்களும் கேட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தீங்க. அதனுடைய விளைவு என்ன? கொஞ்சம் முன்னாடி லாக்டவுன் போடுவாங்கன்னு சொல்லியிருந்தா சுதாரிச்சிருக்கலாமா இல்லையா? உங்க தீர்க்கதரிசிகள் யாராவது அதை சொன்னார்களா? அதுக்குதான் சொல்றேன், அப்படி சொல்லி இருந்தால் சோத்திரம். கவனிச்சு கொள்ளுங்க, ஆண்டவர் தம்முடைய மகத்துவங்களை எழுதி கொடுத்துட்டாரு. அதை கேட்டு படிச்சு ஆயத்தப்பட வேண்டியது உங்களுடைய வேலை. இன்னைக்கு அதை விட்டுட்டோம், 2 கோடி பேர் செத்து போயிட்டான். சரி, அதுக்கு பின்னாடி நம்முடையதான ஒரு இயலாமை இருக்கு, அதை என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். சரி, இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துச்சு. நம்ம ஆண்டவர்கிட்ட இன்னொரு குணம் இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா, தீர்க்க தரிசனம் உரைப்பார். ஏசாயாவை கொண்டு சொல்லுவார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள் சொல்லுவார். ஆனா அந்த தீர்க்க தரிசனம் நடக்கும் பொழுது நடக்குதுங்கிறதையும் வச்சு சொல்லுவார். தூதன் வந்து சொல்லுவான், இதோ தாவீதின் ஊரிலே ரட்சகர் பிறந்திருக்கிறார். அங்க சொன்ன அந்த தீர்க்கதரிசனம் இங்க நிறைவேறுதுன்னு சொல்லுவான். ஏசாயாவுக்கு தீர்க்கதரிசனம் உரைப்பார், இதோ அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல அவர் கொண்டு போகப்படுவார்னு. இயேசு வரும்போது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்லுவார், கன்ஃபார்ம் பண்ணுவார். இது தேவனுடைய சுபாவம். தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு விட்டுற மாட்டார். அது நிறைவேறும் போது யாராவது ஒருத்தரை வச்சு சொல்லுவார். இப்ப பாருங்க, இந்த கோவிட பத்தி அல்லது கொள்ளை நோயை பத்தி சகரியாவுக்கும் யோவானுக்கும் 2000 வருஷம் 2500 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். ஆனா அது நிறைவேறதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி உலக சுகாதார மையத்தை வச்சு ஆண்டவர் சொல்றார். இங்க பாருங்க, இது அப்ப நடந்ததான காரியம். வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமை இடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இது 2012 உலக சுகாதார மையம் WHO வெளியிட்டதான ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையின் அடிப்படையில் ஒவ்வொரு நாடும் தன் நாட்டு மக்களுக்கு முன்னெச்சரிக்கையாக வெளியிட்டதான வீடியோ, அதை ஒவ்வொரு நாடும் தன் கீழே உள்ளதான மாநிலங்களுக்கு அனுப்ப அந்தந்த மாநில மொழிகளிலே அது புரபகண்டா பண்ணப்பட்டது, எல்லோருக்கும் விளம்பரப்படுத்தப்பட்டது. இப்படி ஒண்ணு வருது, எச்சரிக்கையாயிருங்க எச்சரிக்கையாயிருங்கன்னு சொன்னாங்க. இது 2018 தமிழ்நாட்டில் போட்டது. எத்தனை பேர் இந்த வீடியோவை பார்த்தீங்க? எத்தனை பேர் இந்த எச்சரிப்பை எடுத்தீங்க? உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு நாளும் பேப்பர்லயும் டிவிலையும் ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் நடக்குது. ஆனா அதை எதையுமே நீங்க பார்க்க மாட்டீங்க. நீங்க டிவியில பார்க்கறதெல்லாம் என்னவா இருக்கும்? ஒண்ணு சீரியலா இருக்கும், இல்ல அரசியல் கதையா இருக்கும், இல்ல கிரிக்கெட்டா இருக்கும். இது எதுலையுமே உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்க பார்க்கிற எதுலையுமே உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனா பார்க்க வேண்டிய நியூஸ் எதையுமே நீங்க பார்க்க மாட்டீங்க. முக்கியமான செய்தி எதுவோ, இப்பவுமே இந்த ஈரான் இஸ்ரேல் US பிரச்சனையில நீங்க அந்த நியூஸை எத்தனை பேர் பார்க்கறீங்கன்னு தெரியாது. அதுல என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொரு நாளும் நிறைவேறுகிறது அதுவும் தெரியாது. இப்பவும் உங்களுக்கு என்ன, அடுத்த வாரம் யார் ஜெயிப்பா, நீங்க யார் ஜெயிச்சா என்ன, இதுவரைக்கும் யார் ஜெயிச்சாலும் நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க போய் என்ன பண்ணீங்க? அது பாட்டு தானே நடக்கும். அவங்க யார் வராங்களோ அவங்க ஆட்சி அமைப்பாங்க, அவங்க மக்களுக்கு நல்லது செய்வாங்க, அது பாட்டு போகும். உங்களுக்கு என்ன, உங்க போட வேண்டிய கடமை போட்டுட்டீங்க. அதையே உட்காந்து பாக்குறது. நான் உங்களை பார்க்க வேணும்னு சொல்ல, அதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு வந்திருக்கு. ஒரு காரியம் நடந்துகிட்டு இருக்கு. வேதத்தில் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. இதை விட ஆண்டவர் எப்படி உங்களுக்கு சொல்லுவாரு? எழுதியும் கொடுக்கிறாரு, ஒரு ஆளை வச்சு அதை நிறைவேற்றுறாரு. அதை நிறைவேறும் போது நிறைவேறுதுன்னு யாரோ ஒருத்தரை வச்சு சொல்றாரு.
ஆனா எதுக்குமே செவி சாய்க்க மாட்டோம், எதுக்குமே நாங்க கேட்க மாட்டோம். எங்கள் காதுகள் எல்லாம் ஆசீர்வாதத்துக்கு நேரா திரும்பி இருக்கிறது. எங்கள் காதுகள் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்ப்பது நிரம்பி இருக்கு. அதோட விளைவு என்ன? இந்த தலைமுறையில உங்க தலைக்கு மேல நடக்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் 2 கோடி பேர் செத்துருக்கா. இப்ப நம்மதுல எடுத்துக்கோங்க, எத்தனையோ 1000 பேர் செத்து போனாங்க. இவ்வளவும் உங்க ஏரியாலையும் நடந்திருக்கு. இதுல 2 காரியம் இருக்கு. ஒண்ணு, உங்களுக்கு நெருக்கமானவங்க, உங்க வீட்டுல உள்ளவங்க ஒரு சிலர் செத்துருக்கிறாங்க. நீங்க நினைச்சிருந்தா அது உங்க வீட்டுக்குள்ள வராம தடுத்து இருக்கலாம். எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு வாதை கர்த்தரால் அனுமதி கொடுக்கப்படுகிறது என்றால் அதுல அவர் செய்யற இன்னொரு மிக முக்கியமான விஷயம், உலகத்தின் ஜனங்களுக்கும் தேவ ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை காட்டுவார். அவங்களுக்கு வர்றது உங்களுக்கு வர விட மாட்டார். அப்படி வர விடாம விட்டாதான் நீங்கள் தேவ ஜனங்கள் என்பது நிதர்சனமாகும். எகிப்தியர் வந்த வாதை இஸ்ரவேல் இருந்த கோசே நாட்டில் வராது. அப்பதான் அது தேவ ஜனம்னு தெரியும். இஸ்ரவேல்ல வந்த பஞ்சம் எலியா இருக்கிற சாரிபாத் விதவின் வீட்டுக்கு வராது. அப்பதான் அவன் தேவ மனுஷன் அர்த்தம். சோதோமுக்கு வந்த அழிவு லோத்துக்கு வராது. அப்பதான் அவன் நீதிமான்னு அர்த்தம். ஆனா இங்க என்ன நடக்குது? உலகத்தாருக்கு வர எல்லாமே உங்களுக்கு நடந்துச்சு. உலகத்தாரை விட நீங்க தான் அதிகம் பயந்தீர்கள். அவங்களுக்கு இருந்த தைரியம் கூட உங்களுக்கு இல்ல. என்ன காரணம்? சபை கடந்த 25-30 வருஷமா இது எதுக்குமே ஆயத்தப்படலை. வெறும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு கேட்டியா? நீங்கள் கேட்டதுனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கல. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான், அவ்வளவுதான். அதனால கர்த்தர் கொடுத்தார். ஆனா என்ன நடக்குது? நீங்கள் கேட்க வேண்டிய செய்திகள் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து நீங்கள் கேட்கல, கேட்க விருப்பப்படல. அதனால உங்களுக்கு ஏத்த மாதிரி ஊழியக்காரங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி ஊழியக்காரங்களும் மாறிட்டாங்க. எவாஞ்சலிஸ்ட்ல இருந்து தீர்க்கதரிசில இருந்து அத்தனை பேரும். இப்பதான் ஒரு கொரோனா வந்ததுல இருந்து ஒரு 5 வருஷமா தீர்க்கதரிசிகள்லாம் கொள்ளை நோய் வரும், சுனாமி வரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி 20 வருஷமா உங்களுக்கு வெறும் ஆசீர்வாதத்தை தான் தீர்க்க தரிசனமா வந்துச்சு. அதனால என்ன ஆச்சு? இவ்வளவு பெரிய கொள்ளை நோய் வந்துச்சு. உங்களால அதெல்லாம் தப்பிக்க முடியல. உங்க வீட்டுக்குள்ள அந்த கொள்ளை நோய் வந்துச்சு. உங்க வீட்டுக்குள்ள உள்ள 1-2 பேர் செத்து போனாங்க. ஆனால் உங்களால் காப்பாற்ற முடியவில்லை. அதை தாண்டி 2வது உங்களை காப்பாத்தி இருக்கணும். அதோடு கூட இன்னொரு பெரிய எழுப்புதல் உங்க மூலமா நம்ம மூலமா கோவிட்ல வந்திருக்கணும். என்ன வந்திருக்கணும்? இப்ப இப்படி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உலகம் முழுக்க கோவிட் வருது. ஆனா அது விசுவாசிகள் வீடுகளுக்குள்ள மட்டும் வரல, சபைகளுக்குள்ள மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்க. என்ன நடந்திருக்கும் தெரியுமா? இது முடிஞ்ச உடனே ஒரு சர்வே எடுத்தாங்க. உலகம் முழுக்க எல்லா நாட்டிலையும் எல்லா மாகாணங்களையும் எடுத்தாங்க. எதில் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு சர்வே வரும். அந்த மாதிரிதான் எகிப்துல வந்துச்சு. அந்த சர்வே என்ன சொல்லும்? எகிப்து முழுக்க வாதை வந்துச்சு, அது இஸ்ரவேல் இருந்த கோசேன் நாட்டுல மட்டும் வரல அப்படின்னு சொல்லிச்சு. அதே மாதிரி ஒரு சர்வே கொரோனால வந்திருக்கணும். எப்படி வந்திருக்கணும்? எல்லாருக்கும் வந்துச்சு உலகம் முழுக்க. ஆனா உண்மையா ஜெபிக்கிற கிறிஸ்தவர்கள் வீடுகளிலே ஒரு மரணம் கூட இல்லைன்னு வந்திருக்கு. வந்திருந்தால் நீங்கள் சுவிசேஷம் சொல்ல வேண்டியதில்லை. புறஜாதியார் தானாய் சுவிசேஷத்தை தெரிந்திருப்பார்கள். அவனே உங்களை பார்த்து தெரிஞ்சுப்பா, இவர்கள் தேவன் பெரியவர் அப்படின்னு. இது நடக்குமா? நடக்கும். எகிப்துல ஆண்டவர் வாதையில எகிப்து தலைப்பில எல்லாம் சங்காதம் ஆயிடுச்சு. அந்த ராத்திரியில இஸ்ரவேல் ஜனங்க புறப்படுறாங்க. புறப்பட்டு போகும்போது வசனம் சொல்லுது, அவர்களோடு கூட இஸ்ரவேலோடு கூட யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கு, இஸ்ரவேலோடு கூட பல ஜாதியான மனுஷரும் கடந்து போனார்கள் இருக்கு. அவர்களோடு கூட பல ஜாதியான மனுஷரும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஸ்ரவேல் அல்லாத பல மொழி மக்கள், பல நாட்டு மக்கள் அவங்க கூட எகிப்துல இருந்து போனாங்களாம். எங்க போறாங்க? வனாந்தரத்துக்கு போறாங்க. ஒரு உதாரணத்துக்கு, இவங்க 6 லட்சம் புருஷர், மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடு போகும்போது சம்பந்தம் இல்லாத அவனும் வரான் கூட, ஒரு பெரிய கூட்டம். அப்ப கேட்பாங்க, ஏம்பா அவன் தான் இஸ்ரவேல, அவன் தேவன் அவனை விடுதலை ஆக்கினாருன்னு சொல்றான், அவன் போறான், உனக்கும் இஸ்ரவேலுக்கும் சம்பந்தம் இல்லையே, நீ ஏன் அவன் கூட இப்படி வனாந்தரத்துக்கு போற அப்படின்னு கேட்டா அடுத்து அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், இந்த ஆசீர்வாதம் நினைக்கிற எகிப்தில இருந்து சாவதை விட இந்த இஸ்ரவேலோடு கூட வனாந்தரத்தில் வாழ்வது மேல், இவர்கள் தேவனை விட இஸ்ரவேலின் தேவனே மேலான தேவன் அவன் சொல்லியிருப்பான். சாட்சி இஸ்ரவேலரை சொல்ல வேணாம், கூட இருக்கவன் சொல்லுவோம். அதே மாதிரி இப்ப நடந்திருக்கணுமா இல்லையா?
சொல்லிருக்கணுமா இல்லையா? நம்ம ஆண்டவருக்கு இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் இன்னும் வல்லமை வாய்ந்தது. இயேசுவின் நாமத்தை போல வல்லமையான நாமம் உலகத்தில் கிடையவே கிடையாது. ஏன்னா வசனம் சொல்லுது, வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் இயேசுவின் நாமம் அல்லால் வேறொரு நாமம் இல்லை. அப்படிதான் வசனம் சொல்லுது. அந்த நாமத்தை உடையவர்கள் நீங்களும் நானும். இதை கையில வச்சிருக்கோம். ஏன் ஜெயிக்க முடியல? அப்போ இந்த நாமத்தை யூஸ் பண்றதுக்கு அதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா கேட்கிறார். ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறார். அவர் என்ன சொல்றாரு? விசுவாசிக்கிறவர்கள் நடக்கிற அடையாளங்களாவன, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். அப்போ இந்த கோவிட்ல நீங்க மற்றவங்களுக்கு ஒரு சுகமளிக்கிறதோ அல்லது வியாதி வராம தடுக்கிறதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால முடியும். ஆனா அதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். அப்ப நீங்க கேட்கலாம், அப்படி என்ன சொல்லிட்டீங்க? எங்க பேரே விசுவாசியாச்சே, நாங்க எங்களுக்கு என்ன சொல்றீங்க? எல்லாரும் கூப்பிடுறாங்க விசுவாசின்னு கூப்பிடுறாங்க. எங்களை பார்த்து எப்படி நீங்க விசுவாசி இல்லைன்னு சொல்லு, விசுவாசம் இல்லைன்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டா, கவனிங்க, பேர்ல தான் விசுவாசி இருக்கு உங்களுக்கு, உங்ககிட்ட விசுவாசம் இல்லை, அவ்வளவுதான். இஸ்ரவேல் அப்படின்னா தேவனுடைய ஜனம் அப்படின்னு அர்த்தம். அவன் பேரே தேவனுடைய ஜனம், ஆனா அவங்கிட்ட யாரு இல்ல? தேவன் இல்ல. அதான் ஆண்டவர் சொல்றார், நான் அவர்களை விட்டு தூரம் போயிட்டேன். ஆனா அவன் சொல்றான், நான் இன்னும் தேவ ஜனம் அப்படின்னு. தேவனே இல்லாத தேவ ஜனம் அப்பாவன். அந்த மாதிரிதான் இப்பவுமே விசுவாசம் இல்லாத விசுவாசி. அது எப்படி எங்களை பார்த்து விசுவாசம் இல்லைன்னு சொல்லுவீங்க அப்படின்னா, வெரி சிம்பிள். நான் உங்களுக்கு சொல்றேன், விசுவாசம் எதனாலே வரும்? கேள்வினாலே வரும். நீங்க எவ்வளவு அதிகமா விசுவாச வார்த்தைகளை கேட்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்குள்ள என்ன வரும்? விசுவாசம் வரும். நீங்க தான் 25 வருஷமா விசுவாச வார்த்தையே கேட்கலையே. நீங்க கடந்த 25 வருஷமா கேட்டதெல்லாம் ஆசீர்வாத வார்த்தை தானே. கர்த்தர் வீடு கொடுப்பார், கர்த்தர் வாசல் கொடுப்பார், கர்த்தர் லேண்ட் கொடுப்பார், வெளிநாட்டுல வேலை கொடுப்பார், பொண்ணுக்கு மாப்பிள்ளை கொடுப்பார், பையனுக்கு பொண்ணு கொடுப்பார். இப்படி எழுதி 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 உடனே லெட்டர் எழுதுறது, இல்ல ஒரு போனை பண்றது. ஒண்ணு பவர் உள்ள ஊழியக்காரரை புடிச்சுக்கிறது, இல்ல டவர் உள்ள ஊழியத்தை புடிச்சுக்கிறது. எங்கேயாவது ஒரு போனை அடிக்கிறது. ரொம்ப வருஷமா என் பிள்ளைக்கு கல்யாணமே ஆகல. உங்க விசுவாசம் எல்லாம் எது மேல இருந்துச்சு? 25 வருஷமா உலகத்தில் உள்ள காரியங்கள் மேலதானே இருந்துச்சு. அதனால நீங்க எதை விசுவாசிச்சீங்க? வீடு வேணும்னு விசுவாசிங்க, ஆண்டவர் கொடுத்துட்டாரு. பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்னு விசுவாசிங்க, நடந்துருச்சு. இப்போ உங்ககிட்ட வீடு இருக்கு, கார் இருக்கு, லேண்ட் இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்பெல்லாம் முந்தைய போன ஜெனரேஷன்ல கஷ்டப்பட்ட ஊழியக்கார மாதிரிலாம் இப்ப யாரும் கிடையாது. போன தலைமுறை ஊழியக்காரங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டது இருக்கு. ஆனா இப்ப அதெல்லாம் இல்ல. இப்ப எல்லாம் நல்லா இருக்கீங்க, அதெல்லாம் மாற்று கருத்துலாம் கிடையாது. நீங்க சும்மா ஆண்டவர் உங்க கஷ்டம் என்ன நான் சொல்றேன். உங்க கஷ்டம் என்ன? பையன் அமெரிக்கா ஸ்கூல்ல படிக்கிறான், ஃபீஸ் கட்ட முடியல, இதான் உங்க கஷ்டம். உங்க கஷ்டம் என்ன? நான் ஒரு சின்ன கார் வச்சிருக்கேன், உடம்பெல்லாம் வலிக்குது, இனோவா இருந்தா நல்லா இருக்கும். உங்க கஷ்டம் இதான். இப்ப உங்க கஷ்டம் இப்போ போட இந்த மிஷினரிகள் மாதிரி சாப்பாட்டு கஷ்டம் எல்லாம் கிடையாது உங்களுக்கு. அப்ப இந்த 25 வருஷமா நீங்க ஊழியக்காரங்களை பயன்படுத்திக்கிட்டீங்களா, இல்ல ஊழியக்காரங்க உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்களான்னு தெரியாது. அதாவது பைபிள்லயே இல்லாத ஊழியம்லாம் நடந்துச்சு. பண ஆசீர்வாத கூட்டம். இயேசுநாதருக்கே தெரியாத ஊழியம் இது. இயேசுநாதர்கிட்டே காசு இல்ல டாக்ஸ் கட்டுறதுக்கு, இவங்க பாத்தீங்கன்னா பணம் பெருக்கிற கூட்டம். அப்படியே உங்களுக்கு கேட்கவே நல்லா இருக்கு பாருங்க. இயேசுநாதர் எல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் பின்னாடி வானா, இவன் பிரசங்கம் பண்றான், நீ வா, இயேசுநாதர் எல்லாத்தையும் தருவாருங்க. இதான் பிரசங்கம். இதைத்தான் நீங்களும் கேட்டீங்க. ஆண்டவர் 25 வருஷமா கொடுத்தாரு, இல்லைன்னு சொல்லல. ஏன்னா என் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். இப்ப அந்த இளையகுமாரன் போய் அவங்க அப்பாட்ட கேட்டா, சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கொடுத்தாரா இல்லையா? ஒரு வார்த்தை பேசாம கொடுத்தாரு. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு தெரியும், இந்த சொத்து உன்னை காப்பாத்தாது, ஒரு நாள் நீ பண்ணி தவிடு தின்னுட்டு எங்கிட்ட வருவேன்னு அவருக்கு தெரியும். அதே மாதிரிதான் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. அதே மாதிரிதான் கொடுத்தாரு. ஒரு நாள் கொரோனா வரும், ஐசியூல உனக்கு பெட் கிடைக்காது, ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்காது, எல்லா வீட்டுல லேண்ட் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா ஹாஸ்பிட்டல் வாசல்ல பெட் கிடைக்காம ரோட்ல படுத்து கிடப்ப, அன்னைக்கு நீ எங்கிட்ட வருவேன்னு ஆண்டவருக்கு தெரியும்.